தேனிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரினோடி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, அல்லாஹுவின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதரை பற்றியும் அவர்களது உத்தரவுகளை பின்பற்றியோர் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவில் கடந்த வார முஸ்லிம்களை பற்றிய செய்திகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சமீப காலமாக முஸ்லிம்களுக்கு சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், பாதிப்புகளை பற்றி தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கிறோம். ஒரு சில நாடுகளில் துவங்கிய போர், முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள் இன்னமும் நிறுத்தப்படவில்லை. சர்வதேச அளவில் முஸ்லிம்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பதற்கு முஸ்லிம் நாடுகளே தயங்கி வரக்கூடிய மோசமான நிலையையும் பார்க்கிறோம். மிதமிஞ்சிய பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, படைபலம் எல்லாம் இருந்தும் சர்வதேச அளவில் முஸ்லிம்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது. மிதமிஞ்சிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகள் வாழ்க்கையை சுகபோகமாக கழிப்பதிலும், தங்களது பொருளாதாரத்தை மேற்கொண்டு அவர்கள் அதிகரிப்பதிலும், செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதிலும் கவனத்தை முழுமையாக செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதிப்படையக்கூடிய ஏழை முஸ்லிம் நாடுகளை குறித்த பெரிதான கவலை அவர்களுக்கு இல்லை. சர்வதேச அளவில் இப்படி பிரச்சனை என்றால், நமது தேசத்திற்குள் இஸ்லாமியர்களுடைய நிலைமையும் நாளுக்கு நாள் மோசமாகி வருவதை முஸ்லிம் அல்லாத சமூக ஆர்வலர்கள் எச்சரிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. பாபரி மஸ்ஜித் தொடங்கி ஞானவாபி மஸ்ஜிதில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தின் மற்றும் ஒரு முக்கியமான பள்ளியான ஷாஹி ஜமா மஸ்ஜித் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின்
மிக பழமையான 3 மஸ்ஜிதுகளில் ஒன்று அது. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு 2000 சதுரடி கொண்ட ஒரு மஸ்ஜிதை அவர்கள் உரிமை கொண்டாடுவது போல நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இந்தியாவின் பழமையான மஸ்ஜிதுகளில் பாபரி மஸ்ஜிதிற்கு அடுத்து பாட்னாவில் ஒரு பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து 3வது இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிதான் இந்த சம்பல் என்கிற ஊரில் அமைந்துள்ள ஷாஹி ஜமா மஸ்ஜித். 500 ஆண்டு பழமையான கட்டடத்தை தாங்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு தலம். இன்றைக்கு அது உரிமை கோரப்படுகிறது. முதலில் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபரி மஸ்ஜித் குறித்த விஷயம் பிரச்சனை பெரிதாகி ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த 1991 பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுவதற்கு முந்தைய ஆண்டு 1947 எதுவெல்லாம் மஸ்ஜிதுகளாக இருக்கின்றனவோ இனி அதுவெல்லாம் மஸ்ஜிதுகளாகவே தொடர வேண்டும், எதுவெல்லாம் கோவில்களாக, எதுவெல்லாம் தர்காக்களாக, எதுவெல்லாம் சர்ச்சுகளாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் அப்படியே தொடர வேண்டும், இதற்கு பின் யாரும் எந்த ஒரு இடத்தையும் உரிமை கோரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினார். சட்டத்தை அமுல்படுத்திய அடுத்த ஆண்டுதான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டதையும் அது அமுலில் இருப்பதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள், சமய நல்லிணக்க எதிரிகள் பொருட்படுத்தவில்லை என்பது ஒரு புறம் கவலை அளித்தால், இன்னொரு புறம் நீதிமன்றங்களின் அரசர்களாக இருக்கக்கூடிய நீதிபதிகளே அந்த சட்டங்களை புறந்தள்ளுவதை ரொம்ப வேதனையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பல் மஸ்ஜிதினுடைய பிரச்சனையில் 10 நாட்களுக்கு முன்பாக நவம்பர் 19 அன்றுதான் கேஸ் ஃபைல் செய்யப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் ஒரு காலத்தில் கோயிலின் ஒரு பகுதியாக இருந்தது. அதைத்தான் இவர்கள் இடித்து மஸ்ஜிதாக மாற்றிக்கொண்டார்கள். இதற்கு பல ஆண்டுகள் முன்பு எழுதிய ஒரு நூலில் இதை பற்றிய தகவல் இருக்கிறது என்ற ஆதாரத்தை கொடுக்கிறார். வழக்கு பதியப்பட்ட அன்றைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு ஆச்சரியம். விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்றே ஒரு குழு அமைக்கப்பட்டு அன்றைய தினமே அந்த மஸ்ஜிதிற்கு சென்று ஆய்வு செய்து வர வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. ஒருபுறம் இப்படி வழக்கு பதிவது என்பதே சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்ல வேண்டிய நீதிபதிகள் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள், துரிதமாகவும் சாதகமாக செயல்படுகிறார்கள். ஒரே நாள் வழக்கு பதியப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு குழு அமைக்கப்பட்டு தொல்லியல் ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டு அன்றைக்கே விசாரணையும் நடக்கிறது. இதில் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், அந்த பள்ளிவாசல் மிக தொன்மையான பள்ளிவாசல் என்பதால் இந்தியாவின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக அரசாங்கத்தாலே பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆய்வுக்கு செல்கிறார்கள், அங்குள்ள மக்களும் ஒத்துழைக்கிறார்கள், தொழுகைக்கு வருகிற முஸ்லிம்களும் ஒத்துழைத்தார்கள். ஆய்வுக்கு வந்துவிட்டு 3-4 நாட்களுக்கு பிறகு விரிவான ஆய்வுக்கு உத்தரவிடப்படுகிறது. முஸ்லிம்கள் சிந்திப்பதற்கு முன்பே, என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே, உள்வாங்குவதற்கு முன்பே இவையெல்லாம் படுவேகமாக நடக்கிற போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நியாயம் கேட்கிறார். அப்படி நியாயம் கேட்டவர்களுக்குத்தான் இவர்கள் கலவரக்காரர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நியாயம் கேட்க வந்த இடத்தில் அது கைகலப்பாக அடிதடியாக மாறுகிறது. அதில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 5 முஸ்லிம்கள் இறந்தும் போகிறார்கள். அரசாங்கம் கலவரக்காரர்கள் 2 பகுதியினராக பிரிந்து அவர்களே தாக்கி கொண்டார்கள் என்று சொல்கிறது.
கலவரக்காரர்கள் காவல்துறையினரை அவர்கள் தாக்கினார்கள், அதனால் தற்காப்பு தாக்குதல் நடத்த வேண்டி வந்தது என்று சொல்கிறார். சுடப்பட்ட குண்டுகள் போலீசுடையதே கிடையாது என்று சொல்லுகிறார். கலவரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். இதுவெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் முதலில் பாதிக்கப்பட வேண்டியது காவல்துறையினர் தானே. காவல்துறையினருக்கு எதுவும் ஆகவில்லை. 2500 பேர் திட்டமிட்டே கலவரத்திற்கு வந்தார்கள் என்றால் இதைவிட பயங்கரமான விளைவுகள் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாவம், அப்பாவி மக்கள் தங்களுடைய மஸ்ஜித் என்கிற வழிபாட்டு தலத்தை 500 ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்தை காப்பதற்காக ஜனநாயக முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் தரப்பட்டிருக்கிறது. 5 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வயதான பெண்மணிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 700க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு நவம்பர் 30 வரை அங்கே இணையதள சேவை முடக்கப்படுகிறது. ஊருக்குள் யாரும் வெளியிலிருந்து வரக்கூடாது, ஊரில் இருப்பவர்கள் யாரும் வெளியில் செல்லக்கூடாது என்று ஊரடங்கு தடை போடப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் நாம் கேள்விப்பட்ட செய்திகள். அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு அச்சப்படக்கூடிய சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிவதற்காகத்தான் இதை விரிவாக சொல்லியிருக்கிறோம். இது அடங்குவதற்கு முன்பே 2 நாட்களுக்கு முன் அஜ்மீர் தர்கா இருக்கக்கூடிய இடம் அது இந்து கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் என்று இப்பொழுது பேச்சு ஆரம்பித்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கின்றனவோ அவற்றின் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய குறி இப்பொழுது வேகமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. இவர்கள் எதை இப்படி முன்வைத்து செய்கிறார்கள் என்பதை ஒரு கணம் பாமரன் சிந்தித்து பார்த்தால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு இந்த பாரதத்தின் மீது அன்போ பாசமோ நேசமோ ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்குமானால் இந்திய அடையாள சின்னங்களின் மீதே இவர்கள் கண்மூடித்தனமாக உரிமை கொண்டாடுகிற, மக்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குகிற, கொதிநிலையை ஏற்படுத்துகிற விஷயங்களுக்கு முன்வர மாட்டார்கள். இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மதவெறியை கிளப்பிவிட்டு சிறுபான்மையினரை பலி கொடுத்து தாங்கள் நினைக்கிற வகையில் இந்த தேசத்தை மாற்றிவிடலாம் என்று துணிந்திருக்கிறார்கள். ஒருபுறம் இதற்கு பலிகடாவாக முஸ்லிம்கள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதை குறித்து பெரிய அளவிற்கு எதிர்க்கட்சிகளோ அல்லது சமய நல்லிணக்க விரும்பிகளோ வாய் திறந்ததாகவும் தகவல் இல்லை. பாதிக்கப்பட்ட இடத்தை பார்ப்பதற்காக சென்றவர்களும் கூட அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் நிலைமை அவ்வளவு சீரானதாக இல்லை. மஸ்ஜிதுகளின் எதிர்காலம், இஸ்லாமியர்களின் எதிர்காலம் என்பது இங்கே எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒன்றாக மாறி வருகிறது. நாம் எதிர்பார்ப்பவர்கள் பெரித அளவிற்கு ஆதரவு கொடுப்பவர்களாக இல்லை. அவனவன் வீடு எரிகிற வரை அடுத்தவன் வீடு எரிவதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போகிறோம்? பொதுவாக இஸ்லாமிய சமூகம் தொந்தரவுகளை சந்தித்தே வருவதுதான் பழக்கம். இஸ்லாத்தின் 1500 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு நூற்றாண்டு முழுவதும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சில இடங்களிலே இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு நூற்றாண்டு முழுவதும் சோதனைகளை, பிரச்சனைகளை, போர்களை சந்திக்காமல் இந்த சமுதாயம் இந்த இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில்லை. அப்படித்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். முஸ்லிம்களுக்கு அப்படித்தான் சோதனை வரும். அப்படி சோதனைகள் வருகிற போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்காமல் இல்லை. முதலாவது,
நமக்கு நடக்கிற அநீதங்களை குறித்து எதிர்த்து பேசுகிற குரலாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் தொடங்கி நீங்கள் வழியை நெடுக பார்த்தால் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாமியர்கள் எங்கும் தயங்கக்கூடாது. 2 குணங்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்து. ஒன்று, அடுத்தவர்கள் சிரமப்படுகிற போது அவன் கேட்பதற்கு முன்பே நமது கரத்தை, ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும். இன்னொன்று, அடுத்தவர் அநீதி இழைக்கப்படுகிற போது அவர் வாய் திறக்கும் முன்பே அந்த அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். முதலாவது தன்மையில் முஸ்லிம்கள் சோடை போவதில்லை. யாரேனும் பாதிக்கப்பட்டால் கேட்காமலேயே நாம் உதவி செய்வோம். ஆனால் யாரேனும் பாதிக்கப்படுகிற போது எழுகின்ற உரிமை குரலாக நம்முடைய குரல்கள் இருப்பதில் நமக்கு ஒரு வகையான அச்சம் இருக்கிறது. போதுமான அளவிற்கு எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்வதில்லை. நீங்கள் கடைசியாக இயற்றப்பட்ட சில இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களின் தொடரில் எதிராக நடைபெற்ற கண்டன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுடைய மக்கள் தொகையை நீங்கள் கணக்கெடுத்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். 10 லட்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்தில் 10,000 பேர் கூடினால் அதிகம். 2 லட்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்களில் 20,000 பேர் அல்லது 2,000 பேர் கூடினால் அதிகம். 20,000 என்பதே மிகப்பெரிய தொகை. ஏனென்றால் நமக்கு பல்வேறு வேலைகள் பாக்கி இருக்கின்றன. அநீதங்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. பல வேலைகள் இருக்கின்றன. இரண்டாவது, நாம் அமைதியான பகுதியில் தானே வாழ்கிறோம். அந்த பிரச்சனையை குறித்து வீரியம் நமக்கு தெரிவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சகோதரனுக்கு எது பிடிக்குமோ அதுவே உனக்கு பிடித்ததாக மாறினால்தான் நீ பரிபூர்ண முஃமின் என்று சொல்கிறார். ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டான், அவனுக்காக நீ குரல் கொடுத்தாக வேண்டும், கொடுத்தால்தான் பரிபூர்ணமான முஃமின் என்று சொல்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் போராடுகிறார்களோ, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ, வீரியமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவர்களின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி உடனடியாக அவர்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய கலாச்சாரம் துவக்கப்பட்டு சில ஆண்டுகளாகிறது. இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சென்ற வாரம் ஒரு செய்தியில் பார்க்கிற போது ஒரு தகவல் தெரிந்தது. இதுவரை அப்படி இடிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 1.5 லட்சம். ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்க 2 பேர் வீடு 3 பேர் வீடு இடித்தாங்கன்ற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தால், இதுவரை இடிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 1.5 லட்சம் என்றால் ஒரு வீட்டில் 4 நபர்கள் சராசரியாக வாழ்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். 6 லட்சம் முஸ்லிம்கள் நிர்கதியாக்கப்பட்டிருக்கிறார்கள், நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்ட பிறகு சென்ற வாரத்தில் தான் நீதிமன்றம் கொஞ்சம் கோபமுற்று, இதுவெல்லாம் என்ன புதிய தண்டனை, புதிய கலாச்சாரம், இது தவறு, அப்படி செய்யக்கூடாது, அப்படி யாருக்கெல்லாம் அநீதமாக வீடு இடிக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே ஒரு தொகை கொடுத்து வீடு கட்டி தர வேண்டும் என்று கொஞ்சம் ஆதரவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று ஒரு பகடி சொல் உண்டு தமிழ். அதில் போல இத்தனை லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் தெருவில் நிறுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றத்திற்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கிறது. ஆனால் அதுவும் கூட அரசாங்கத்தை எச்சரிக்கிற வகையிலோ பயப்படுத்துகிற வகையிலோ இல்லை. கொஞ்சம் இதை குறித்து பேசுபவர்களுடைய நாவை அடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. நமக்கு இந்த சூழல்கள் எல்லாம் மிக மிக அந்நியமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் அப்படி நடக்குமா என்று யோசித்து பார்த்தால், தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில் படித்தவர்களாலும் அறிவாளிகளாலும் சமய நல்லிணக்கத்தை விரும்புபவர்களாலும் இன்றைக்கு வரை கொஞ்சம் அமைதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் வாய்ப்பில்லை என்று நம்பலாம். ஆனால் திட்டமாக உறுதியாக அப்படி நம்மால் கூற முடிவது இல்லை. ஏனென்றால் மாநிலங்களின் சுயாட்சியை கெடுத்து இங்கே மேலிருந்து வரக்கூடிய சில உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கங்களும் இருக்கின்றன. சில சட்டங்களை தவிர்க்கவே முடியாது. அப்படி சில சட்டங்கள் வருமானால் இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். நாம் என்னதான் செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, அப்படி நடக்கிற சதித்திட்டங்கள்,
இடப்படுகிற சட்டதிட்டங்கள் அவைகளை குறித்த தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும். படித்தவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அதற்கேற்ப நாம் சட்ட ரீதியாக போராட வேண்டும். இதைவிட முக்கியமானது இரண்டாவது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. திருக்குர்ஆனில் அல்லாஹ் 2 இடங்களில் இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நேர்ந்தாலும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். அநீதங்கள் நடக்கிற எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயமாக இருந்தே தீரும். இது வரலாறு கூறுகிற உண்மை. இவர்களை எல்லாம் பெரிய எதிரிகள் என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் தாத்தாரியாக்கள் போல ஒரு எதிரிகள் உலகத்தில் தோன்றியதே கிடையாது. நீங்கள் அவர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கண்ட இடங்களில் வெட்டவும் சுடவும் தயங்காதவர்கள். ஒருவனை கொல்வதற்கு அவன் முஸ்லீம் என்று தெரிந்தால் போதும், முஸ்லீமுடைய அடையாளங்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் போதும், தாத்தாரியாக்கள் சுட்டு வீழ்த்த தயங்கியதே கிடையாது. அவர்கள் வீழ்த்திய முஸ்லிம்களின் எண்ணிக்கையெல்லாம் லட்சக்கணக்கில், பல நாடுகளில் புகுந்து அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் ஏற்பாடு ஒன்றும் அவ்வளவு ஈஸியானதாக மாறிவிடப் போவதில்லை. ரஷ்யாவில் இன்றைக்கும் ஒரு நாடு இருக்கிறது, தாத்தாரிஸ்தான் என்று தான் பெயரே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அடித்து கொன்றே தீருவோம் என்று புறப்பட்ட படையினர் மட்டுமே வாழ்கிற நாடு. சுமார் 40 ஆண்டு காலம் கழித்து எங்கெல்லாம் முஸ்லிம்களை கொன்றார்களோ, மஸ்ஜிதுகளை இடித்தார்களோ, இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அவர்கள் இல்லாமல் ஆக்கினார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செய்கிற பணியை அல்லாஹ் அவர்களிடத்திலேயே கொடுத்தான். ரஷ்யாவை பற்றி தெரியும் உங்களுக்கு, முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் நாடு. நமக்கு புரிகிற வகையில் சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், நீங்கள் அவ்வளோ ஓப்பனாக குர்ஆன்லாம் ஓதிட முடியாது, படிக்க முடியாது, பள்ளிவாசலுக்கு போயிடலாம் முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்குது. திருக்குர்ஆனை தடை செய்த நாடுகளில் அதுவும் இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தாத்தாரிஸ்தான், அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய தொகை 70% பேர், 41 லட்சத்திற்கும் மேல். அவ்வளவு பேரும் இன்றைக்கு ஒரு மஸ்ஜித் மட்டுமே இருந்த அந்த இடத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனால் இவர்கள் தான் உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரிகளாக இருந்தவர்கள். அல்லாஹ் எப்போதுமே அநீதம் இழைக்கப்படுபவர்களுக்கு எதிராக நிற்பதே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடன் அல்லாஹ் இருக்கிறான், எனவே யாருக்குமே நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ எந்த திரையும் தடையும் இல்லாமல் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அதனால் யாருக்கும் நீங்கள் மனதால் கூட அநீதம் இழைக்க நினைத்து விடாதீர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகில் நான் ஒருவரை கண்டு பயப்படுகிறேன் என்றால் அநீதி இழைக்கப்பட்டவன் தான். அவனை தவிர வேறு யாரை கண்டும் நான் பயப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய படைபலம் கொண்டவனையும் நான் பயப்படுவதில்லை. ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவன் வெறும் ஒருவனாக நின்றாலும் கூட நான் அச்சப்படுகிறேன். ஏனென்றால் அவனுடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்படி அநீதியும் ஒருபுறம் இழைக்கப்பட்டு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீண்டு எழுந்த வரலாறு நெடுக உள்ளன. அதை பெருமையாக பேசுவதானால் பல மணி நேரங்கள் பேசலாம். ஆனால் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் மீண்டும் மேலேறி வந்ததோ அங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் செய்த காரியம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் மஸ்ஜிதுகளை ஆபாதாக்கினார். அல்லாஹ்வை வணங்குவதில், ஷரியத் சட்டங்களை பின்பற்றுவதில் அவர்கள் தயக்கம் சுணக்கம் கொண்டது கிடையாது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆதரவான வார்த்தை நமக்கு சொல்லுகிறார், அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பால் நீங்கள் சாய்ந்து ஓடி வந்து விடுங்கள். வஸ்லிமு லஹு, அவனை நீங்கள் ஏற்று இஸ்லாமியர்களாகுங்கள் என்று சொல்கிறான். உங்களுடைய ரப்பின் பால் நீங்கள் ஓடி வந்து விடுங்கள், மேலும் அவனை ஏற்றுக்கொண்ட தரமான முஸ்லிமாக மாறுங்கள். மின் கபலி அன் யஅதியகுமுல் அதாப், திடீரென்று உங்களிடத்தில் அதாபு வருவதற்கு முன்னால் இதை செய்து விடுங்கள் என்று சொல்கிறான். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் என்ன வழமை, மிகப்பெரிய சிரமம் ஏதேனும் வந்தால், அல்லது கடன் தொந்தரவு ஏதேனும் வந்தால், உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதேனும் அதிகரித்து போனால், மனதை வருத்துகிற பிரச்சனைகள் ஏதேனும் வந்தால் அல்லாஹ்வை நோக்கி ஓடி வருவோம். உண்மை முஸ்லிமுக்கு இது அழகல்ல.
இது சாதாரண பாமரமான இருக்கக்கூடிய முஸ்லிமுக்கான பண்பு. உண்மை முஸ்லிம், தரமான முஸ்லிம் என்றால் யார்? எந்த தொந்தரவும் சோதனைகளும் பிரச்சனைகளும் இல்லாத, உடலில் முழுமையான வலிமை இருக்கிற போதே தொழுகையை எடுப்பவன் தரமான முஸ்லிம். பெரும் அளவிற்கு பொருளாதாரம் சேர்வதற்கு முன் அல்லாஹ் கொடுக்கிற பொருளாதாரத்தில் கடனை நிறைவேற்றுகிற அளவிற்கு இருந்தாலே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவன் தரமான முஸ்லிம். சூஃபியாக்களை பற்றி ஒரு தகவல் வரும். ஒரு பெரிய சூஃபி அவரிடத்துல ஒரு முஸ்லிம் கேட்டார், ஜக்காத் எத்தனை சதவிகிதம் கடமை? அவர் திரும்பி கேட்டார், உங்களுக்கா எனக்கா? அவருக்கு ஆச்சரியம். ஜக்காத் எத்தனை சதவீதம் கடமை என்பது எல்லோருக்கும் ஒன்றான சதவீதம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக பட போகுது. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஜக்காத்துங்கிறது 40%, 100% அவருக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டதோ திருப்பி கேட்டார், எல்லாருக்குமே ஒன்று தானே, எனக்கா உங்களுக்கான்னு கேட்குறீங்களே? அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் கேட்டால் ஜக்காத் 100க்கு 2.5% தான், ஆனால் எனக்கு நீங்கள் கேட்டால் 100க்கு 97% என்று சொன்னார். ஏனென்றால் நான் அப்படித்தான் ஜக்காத் கொடுத்து வருகிறேன். அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற பொருளாதாரங்களில் வெறும் 2.5% மாத்திரம் நான் எடுத்து கொடுத்து விட்டு நிம்மதி அடைவதில்லை. அல்லாஹ் என்னை எந்த அளவிற்கு நிம்மதியானவனாக மதிப்பானவனாக வாழ வைத்திருக்கிறான் என்றால் என் பொருளாதாரத்தில் 97.5% நான் ஜக்காத் கொடுக்கிறேன். மீதி 2% வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். நாங்கள் அது சூஃபியாக்களுடைய வாழ்க்கை. ஒரு தரமான முஸ்லிம் என்பவன் ஏதேனும் தேவையை முன்வைத்து அவன் தன்னுடைய அமல்களை தொடங்க மாட்டான். ஒரு தரமான முஸ்லிம் என்பவன் வாழ்க்கையில் சம்பாதித்து முழுமையாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கட்டி கொடுத்து உடல் வலுவெல்லாம் இறந்ததற்கு பிறகு கடைசி பட்சமாக நேரம் போகாமல் பள்ளிவாசலுக்கு தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய ஊர்களில் அது நிலைமை. பெரும்பாலான பள்ளிவாசல்களில் முதியவர்கள் தான் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இது ஆபத்தான. இளைய சமுதாயம் எந்த அளவிற்கு அமல்களில் ஈடுபாட்டோடு இருக்கிறதோ அந்த சமுதாயம் உயிர்ப்புள்ள சமுதாயமாக இருக்கும். பெருமானாருடைய சபையில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதானவர்களை பெரிதாக டார்கெட் செய்து தாவா பணி செய்ததில்லை. குறைஷிகளில் மிக முக்கியமானவர்களுக்கு தாவா செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து. ஆனால் வயதானவர்கள் இளைஞர்கள் என்ற இரு பகுதியினரை நீங்கள் பிரித்து பார்க்கிற போது பெருமானாருடைய கவனம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் மீதே இருந்தது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, வயதானவர்களை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக இங்கே கொண்டு வர முடியாது. நீங்கள் என்ன ஆதாரம் சொன்னாலும் என்ன விளக்கங்கள் சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய கொள்கையில் ஊறி போய் இருப்பார். இரண்டாவது, இளைஞர்களை பொறுத்தவரை தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் சொன்னார், எந்த இடத்தில் எந்த கருத்தை சொல்லி அவனை தூண்ட வேண்டுமோ, அவனை நேர்வழிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த கருத்தை சொன்னால் அவன் உடனே வந்து விடுவான். இளைஞர்களுக்குள்ள ஒரு சிறப்பு அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு வீரதீரமானவர், எவ்வளவு ஆக்ரோஷமானவர். 100 பேர் நாங்கள் சேர்ந்தால் கூட உமரை ஒற்றையாளை எதிர்க்க பயப்படுவோம் என்று தான் எதிரிகள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு வசனம் தான். ரொம்ப நாள் அவங்களுக்கு தாவா செஞ்சு குர்ஆன் ஆயத்துக்களை எல்லாம் சொல்லி முந்தி உள்ள நபிமார்களுடைய வரலாறுகள்லாம் சொல்லி அப்படியெல்லாம் திருத்தலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்ட இறுதி சபை, மக்கத்து குறைஷிகளின் பெரும் தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த சபையில் முஹம்மதுடைய வாழ்க்கையை முடித்து விடுவதா அல்லது முஹம்மதின் மக்கா வாழ்க்கையை முடித்து விடுவதா என்கிற பிரச்சனை வந்தபோது வாளை உருவிய நிலையில் எழுந்து நின்றவர் உமர் ரலியல்லாஹு. எழுந்து சொன்னார், இன்றோடு இந்த பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது. இதற்கு பின் முஹம்மது இந்த பூமியில் வாழக்கூடாது என்று தான் கிளம்பி வந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க அவர்களை கொண்டுவிட முடிவு செய்து வேக வேகமாக பாதையில் நடந்து வந்தபோது
வழியில் ஒரு நண்பர் சந்தித்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். ஆக்ரோஷமாக இவர் இருப்பதை பார்த்து சொன்னார், முகமது இடத்தில் நீ சென்று பேசுவதும் அவரை கொல்ல நினைப்பதும் இருக்கட்டும், உன்னுடைய கூட பிறந்த சகோதரியா அங்கே முஸ்லீமா போயிருக்காங்க, அதை முதல்ல போய் பாரு. அந்த முழு கோபத்தையும் தனது சகோதரி மேல் திருப்பி கொண்டு தான் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்குள் வந்து அவர் தன்னுடைய தங்கையிடத்தில் பேசுவதற்கு முன்னால் தங்கைக்கு ஓதி கொடுக்க வந்தவரும் கற்றுக் கொடுக்க வந்தவரும் ஓதிய வசனம்தான் தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தஸ்கிரத்தல் லிமன் யக்ஷா. தாஹாங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களில் ஒன்று. மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த திருக்குர்ஆனை நபியே உம்மை சுமை வைப்பதற்காக, உன் மீது சுமத்துவதற்காக, சிரமத்திற்காக நாம் இறக்கவில்லை. இல்லா ததுக்கிரத்தல் லிமன் யக்ஷா, யாருடைய உள்ளத்தில் உண்மையான அச்சம் இருக்குமோ அவருக்கு உபதேசமாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்ற வசனம். இது உள்ளத்தில் யாருக்கு நேர்வழி அடையணும், யாருக்கு நம்ம யாருக்கும் அநீதை செய்யாமல் நடக்கணுன்ற அச்சம் இருக்குமோ அவங்களுக்கு பலனளிக்கணும்னு சொல்லக்கூடிய பொதுவான வசனம். இது ஒன்றைத்தான் கேட்டாங்க. ஆனால் மனதில் மாற்றம் வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க, உள்ளத்தில் அச்சம் உள்ளவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு இது நேர்வழி கொடுக்கும், உபதேசமாக இருக்குன்னு குர்ஆனை பற்றி ஒரு வசனம் வருது. எவ்வளவு கோபத்தை கொண்டு வந்தவர், ஆக்ரோஷமாக வந்தவர், அவர் யோசிப்பதற்கு, அவரை நிதானிக்க வைப்பதற்கு ஒரு வசனம் போதுமானதாக இருந்தது. கடைசியில் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடன் இருந்த தோழர்களின் நிறைய பேர் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் திருந்துவதற்கு தேவைப்பட்டதெல்லாம் பெரும் பெரும் வரலாறுகள் கிடையாது, பெரும் பெரும் மோஜிசாக்கள் கிடையாது, ஒரு வசனம், ஒரு நபிமொழி, ஒரு சம்பவம். அப்படி என்றால் இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் மாறுகிற போது தான் எல்லாமே நடக்கும். மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனார்கள். அங்கே போய் ராஜாவாக இருந்தார்கள். இது எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் பிராக்டிக்கலாக நீங்கள் நடைமுறையை நீங்கள் யோசித்து பாருங்களேன். அரபு தீபகற்பத்தில் மக்காவில் வாழ்கிற முஹம்மத் என்கிற ஒரு இளைஞர் தன்னை நபியாக அறிவித்து கொண்டு அங்குள்ள பெரும் பெரும் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், செல்வாக்குள்ளவர்களெல்லாம் பகைத்து கொண்டு பல பேரை பலி கொடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் ஒரு குழப்பவாதியாக அறியப்பட்ட நிலையில் மதீனாவுக்கு வந்த உடனே எப்படி அரசராக முடியும்? வேற ஊர் தானே. மதீனாவிற்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார். மதீனாவுடைய தலைவராக இருந்தவர் தான். எப்போது முஹம்மது நபி மதீனாவிற்கு வந்தார்களோ தன்னுடைய தலைவர் பொறுப்பை அவராக முன் வந்து ஒப்படைத்தார். இது எப்படி நடக்கும்? நாம் விட்டு கொடுத்துருவோமா? ஒரு பெரிய ஊருடைய பதவி இல்லை, ஒரு சின்ன மொஹல்லாவுடைய பதவி நாம் விட்டு கொடுத்துருவோமா? ஒரு சின்ன கவுன்சிலர் போஸ்ட்டு அல்லது அதை விட மிக குறைவான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு யாரோ ஒருத்தர் கேட்குறாருங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருவோமா? இயல்பிலேயே நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் மக்காவிலிருந்து வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவின் தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் தன்னுடைய பொறுப்பை கொடுக்கிறார். மக்கள் எல்லோரும் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரும் அரசனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணத்திற்கு சில ஆண்டுகள் முன்பாகவே மதீனாவிலிருந்து சில இளைஞர்கள் பெருமானாரை பார்த்தார். மக்காவிற்கு வெளியே வைத்து அக்கபா ஒரு கணவாயிலே வைத்து பார்த்தார்கள். ஒரு 7-8 இளைஞர்கள் உங்களுடைய கொள்கையெல்லாம் பிடிச்சிருக்கு, நாங்கள் விசாரித்து பார்த்தோம், உங்களுடைய நற்குணங்கள்லாம் பிடிச்சிருக்கு, நாங்களும் இப்படி இருக்கிறோம், உங்களை ஃபாலோ பண்ணி அப்படின்னு முஸ்லீமாயிட்டு போன அந்த 7-8 இளைஞர்கள் தான் விதை. அந்த 7-8 அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே 80 ஆச்சு. 2வது உடன்படிக்கை நடந்தது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஹிஜ்ரத்து. சில ஆண்டுகளிலேயே ஒரு ஊரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்யும் அளவிற்கு மாற்றி வைத்த பங்கு இளைஞர்களுக்கானது. எனவேதான் அன்பான இளைஞர்களே, நீங்கள் இல்லை என்றால் இந்த மார்க்கம் உயிர்ப்போடு இருக்காது. 10 நபர்கள் தொழுதால் 7 நபர்கள் வயதானவர்கள் என்கிற போது நம்முடைய அமல் எவ்வளவு பலகீனமாக அல்லாட்ட கொடுக்குறோம் இல்லையா? ஒரு செடி வளர்த்தினா கூட அதில் போடுற மண் தரமாக இருக்கணும், அது கூட சேர்க்குற உரங்கள் தரமாக இருக்கணும். இது எல்லாம் தரமாக இருந்தால் தான் செடி தரமாக வரும். நாம் இங்கே போடுற எல்லாமே பலகீனமாக இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மட்டும் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி போல் பைத்துல் முக்கத்தஸ் மாதிரி ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
ஒரு போராட்டத்தில் பாபரி மஸ்ஜித் கிடச்சிடணும், ஒரு போராட்டத்தில் ஜமா மஸ்ஜித் கிடச்சிடணும், ஒவ்வொரு போராட்டத்திலையும் எதிரிகள் பயந்து நடுங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்காக நம்ம போடக்கூடிய உரங்கள் அவ்வளோ தரமானதாக இல்லையே. எனவே அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது போல தொழுகையை கொண்டு முதலிலே போராட வேண்டும், பொறுமையை கொண்டு போராட வேண்டும். அதற்கு பிறகு நமது நாவிலிருந்து வரக்கூடிய எதிரிகள், நம்முடைய வார்த்தைகள் எதிரிகளுடைய உள்ளத்தை நடுக்க செய்யும். அமல்கள் இல்லாத, அல்லாஹ்விற்கு அச்சப்படாத முஸ்லீமாக இருந்து கொண்டு நாம் எவ்வளவு கடினமான வார்த்தைகளை நாம் எவ்வளவு சத்தமாக எழுப்பினாலும் எதிரிகளுடைய உள்ளத்தில் அது எந்த நடுக்கத்தையும் தராது. எனவே நம்முடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும். நிச்சயமாக அதில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். நடைபெறுகிற சமகால பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்து இந்த பூமியை வாழ்வதற்கு நிம்மதியான பூமியாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.